ஆடியோ இருக்கு. அதே மாதிரி ஸ்கிரீனும் தெரியுது அப்படின்னு நம்புறேன். லாஸ்ட் கிளாஸோட குவிஸ் பார்த்துட்டு நம்ம வந்து இதுக்கு போகலாம். இன்னைய கிளாஸுக்கு லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம என்னன்னா எஸ்கியூஎல் சர்வர் இன்வென்ட்ரி எப்படி எல்லாம் ஒர்க் பண்றது, எப்படி ஒரு சர்வர் எஸ்கியூஎல் சர்வர் டேட்டாவை எப்படி கேதர் பண்றது, டேட்டா பேஸோட டீடைல்ஸ்லாம் எப்படி எடுத்து இன்வென்ட்ரி மாதிரி எப்படி ஸ்டோர் பண்றது, இதெல்லாம் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. அதை பத்தின குயிஸ் தான் அது. இந்த குயிஸ் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக. வாட் இஸ் எஸ்கியூஎல் சர்வர் இன்வென்ட்ரி? A tool for creating database backups का இல்ல collecting detailed information about SQL Server instance, database and configuration இதுவா, இல்ல query performance optimize பண்றதுக்கான ஒரு மெத்தடா, இல்ல database migration tool அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து இதுதான். collecting detailed information about SQL Server instance, database and their configuration. SQL Server சம்பந்தமான தகவல்கள் அனைத்தையும் திரட்டி வச்சு நம்ம வந்து மெயின்டைன் பண்றதுதான் எஸ்கியூஎல் சர்வர் இன்வென்ட்ரி. இது ஏன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை பின்ன ஏதோ ஒரு ஆடிட் கணக்கு எடுக்கிறதுக்கோ, இல்ல நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டியூன் பண்றதுக்கோ, இல்ல எத்தனை சர்வர் இருக்கு நம்ம கிட்ட, எவ்வளவு டிரைவ் வாங்கணும், எவ்வளவு மெமரி வாங்கணும், இந்த பர்பஸுக்காக இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்குவோம். அடுத்து எந்த எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன் வந்து எஸ்கியூஎல் சர்வர் எடிஷனை எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவா இதுவா இதுவானா ஆன்சர் வந்து செலக்ட் சர்வர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எடிஷன். இதுதான் என்ன எடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட எஸ்கியூஎல் சர்வர் வந்து என்டர்பிரைஸ் எடிஷனா, ஸ்டாண்டர்ட் எடிஷனா, இல்ல எக்ஸ்பிரஸ் எடிஷனா அப்படின்னு சொல்லுவோம். இதை ரன் பண்ணீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர்ல. அடுத்து இந்த sys டாட் டேட்டாபேஸ் வியூ வாட் டஸ் த ரெக்கவரி மாடல் டிஸ்கிரிப்ஷன் காலம் இண்டிகேட். இதுல ரெக்கவரி மாடல் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு காலம் என்னத்த சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபுல் ரெக்கவரி மாடலா, இல்ல சிம்பிள் ரெக்கவரி மாடலா, இல்ல பல்க் ரெக்கவரி மாடலா, அதுதான் சொல்லும். இது எஸ்கியூஎல் சர்வர் கிளாஸ் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா புரியும். ஒருவேளை அட்டன் பண்ணலன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து என்ன பவர்ஷெல் மாடல் வந்து எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் டாஸ்க்கு நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர் அப்படிங்கிற ஒரு பவர்ஷெல் மாடலை யூஸ் பண்ணி தான் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எஸ்எம்ஓ. இது எதுக்காகன்னா எஸ்கியூஎல் சர்வரை மேனேஜ் பண்றது எதன் மூலமா, பவர்ஷெல் மூலமா. நம்ம கிளாஸே பவர்ஷெல் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். பவர்ஷெல் மூலமா எஸ்கியூஎல் சர்வர் டாஸ்க் எல்லாம் எப்படி பண்றது அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றப்ப பவர்ஷெல் பத்தி நல்லா சொல்றீங்க, எஸ்கியூஎல் டாஸ்க் எல்லாம் நான் இவ்வளவு ஆட்டோமேஷன் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்றீங்கன்னா இன்டர்வியூர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அடுத்து விச் கொரி கரெக்ட்லி கால்குலேட்ஸ் டேட்டாபேஸ் ஃபைல் சைஸ் இன் எம்பி. இதுல எந்த கொரி வந்து டேட்டாபேஸ் ஃபைல் சைஸை கரெக்டா கால்குலேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் செலக்ட் சைஸ் இன்டூ 8 டிவைடட் பை 1024 as size MB from sys.master database files. இந்த டைனமிக் மேனேஜ்மெண்ட் வியூல இந்த சைஸை 8ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 1024னா நம்ம வந்து எம்பியை மாத்துறோம். இதுதான் சரியான ஆன்சரு. இது 8 அப்படிங்கிறது 8 KB பேஜஸா ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த சைஸ் பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பை 8 டிவைடட் பை 1024னா அது வந்து மெகாபைட்ஸா கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். அடுத்து வாட் டஸ் த கம்பேட்டிபிலிட்டி லெவல் இன் சிஸ்டா டேட்டாபேஸ் ரெப்ரசன்ட். இந்த கம்பேட்டிபிலிட்டி லெவல் அப்படிங்கிறது சிஸ்டா டேட்டாபேஸ் வியூல என்னத்தை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட எஸ்கியூஎல் சர்வர் என்ன வெர்ஷன்ல இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் ஒரு நம்பர் சொல்லும். 150, 140, 130 இந்த மாதிரி. அடுத்து which SMO object is used to connect to SQL Server instance in PowerShell. PowerShellல நீங்க வந்து SQL Server instance கனெக்ட் பண்றதுக்கு எந்த SMO ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து இதுதான். நியூ ஆப்ஜெக்ட் மைக்ரோசாஃப்ட் டாட் SQL Server டாட் மேனேஜ்மெண்ட் டாட் SMO டாட் சர்வர். இதை யூஸ் பண்ணி தான் நீங்க இது பண்ணுவீங்க. அடுத்து what is one key benefit of maintaining SQL Server inventory. SQL Server inventory மெயின்டைன் பண்றதுனால என்ன ஒரு கீ பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட என்வரன்மெண்ட் இருக்குல்ல SQL Server inventory
எஸ்கியூஎல் சர்வர் எஸ்டேட் இருக்குல்ல, அதுல என்னென்னலாம் என்விரான்மெண்ட் என்னென்ன எடிஷன் வச்சிருக்கீங்க, இந்த சேஞ்சஸ் எல்லாம் ட்ராக் பண்ணலாம். வேற ஆடிட் கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் இதை மீட் பண்றதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எஸ்கியூஎல் சர்வர் இன்வென்டரி. அடுத்து எந்த கமாண்ட்லெட்டை வந்து எஸ்கியூஎல் கொரி வந்து பவர் ஷெல் வழியா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி. இது நம்ம கடந்த எல்லா கிளாஸ்லயுமே பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்ணாத நாளே இருக்காது. இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி அப்படிங்கிற ஒரு கமாண்ட்லெட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம எஸ்கியூஎல் கொரியை ரன் பண்ணுவோம். இந்த provided PowerShell function, what does the parameter $server list path to? இது நம்ம லாஸ்ட் கிளாஸ் எடுத்தோம்ல, அதை டேக் பண்ணியிருக்குது. அந்த லாஸ்ட் கிளாஸ் எடுத்து உள்ள ஸ்கிரிப்டை மேப் பண்ணியிருக்கு. நான் அதை அப்டேட் பண்ணி இதை அனுப்பிச்சு விட்றேன். அது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு த ஃபைல் கண்டெய்னிங் த லிஸ்ட் ஆஃப் சர்வர் நேம். உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்க்குறப்ப கெட் எஸ்கியூஎல் இன்வென்டரி அப்படின்னு ஒரு PowerShell ஃபங்க்ஷன் ரன் பண்ணேன். அதுல $server list பாத் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பேன். அது என்னன்னா, அந்த பாத் அந்த பேராமீட்டர் எதை மேப் பண்ணோம்னா, ஒரு நோட்பேட் ஃபைல வரிசையா சர்வர் நேம் கொடுத்துருந்தேன். சர்வர் 1, சர்வர் 2, சர்வர் 3ன்னு. இப்போ 50 சர்வர்ல ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா இந்த நோட்பேட் மாதிரி ரெடி பண்ணி சர்வர் லிஸ்ட் பார்த்து மேப் பண்ணி விட்டீங்கன்னா, நீங்க என்ன கமாண்ட் ரன் பண்றீங்களோ அந்த 50 சர்வர்லயும் போய் ரன் பண்ணி விட்டுரும். ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிச்சு பாருங்க. இது கோ த்ரூ பண்ணி பாருங்க. நம்ம இன்னைய கிளாஸ் போயிடலாம். இன்னைக்கு கிளாஸ் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ். என்ன அப்படின்னா, டாஸ்க் ஷெடியூலரை யூஸ் பண்ணி இல்லை எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி PowerShell ஸ்கிரிப்ட் ரன் பண்றது, ஷெடியூல் பண்ணி எப்படி ரன் பண்றது. இது எப்போ இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எது படிச்சாலும் ஒய்ங்கிறத நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். இது ஒய் அப்படின்னா என்னன்னா, இப்ப ஒரு எஸ்கியூஎல் சர்வர்ல போயிட்டு இப்போ ஒரு பேக்கப் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேட்டாபேஸ்ல நான் இந்த பேக்கப் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம ரைட் கிளிக் பண்ணி பேக்கப் அப்படின்னு சொல்லி எடுப்போம். எஸ்கியூஎல் சர்வர் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம எடுப்போம். ஓகே கொடுத்துருவோம், எடுத்துரும். இந்த டேட்டாபேஸோட பேக்கப் இப்படிதான் எடுப்போம். இத நைட்டு 12 மணிக்கு எடுக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கொரி ரன் பண்றதுக்காக நான் 12 மணிக்கு நான் முடிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசியமே கிடையாது. இதை நீங்க அப்படியே ஒரு ஜாவா ஷெடியூல் பண்ணி விட்டுறலாம் எஸ்கியூஎல் சர்வர் வழியா. இன்னொரு வழி, இதை அப்படியே PowerShell ஸ்கிரிப்ட்ல கொடுத்து டாஸ்க் ஷெடியூலர் வழியா ஷெடியூல் பண்ணி விட்டுறலாம். அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணி நீங்க அந்த ஜாவா அந்த என்ன டாஸ்கோ அதை அங்க மேப் பண்ணி விட்டீங்கன்னா, அந்த வேலை என்ன டைம்ல ரன் பண்ணணும்னு நீங்க குறிப்பிட்டிருக்கீங்களோ அந்த டைம்ல ரன் ஆயிரும். அப்போ உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே. அப்புறம் இன்னொரு இது வந்து ஹார்ட் ஹாக் எப்பயாவது செய்யற வேலை. இல்ல வாரம் எனக்கு வந்து சண்டே நைட்டு 10 o'clock ஒரு ஜாப் ரன் ஆகணும் அப்படின்னா, நீங்க எவரி வீக் ரன் ஆகிற மாதிரி ஷெடியூல் பண்ணி விட்டுறலாம். ஒவ்வொரு வாரமும் நீங்க சண்டே போய் வீக்கெண்ட் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி நிறைய சினாரியோ நம்ம பேசிட்டே போகலாம். அவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்ப இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Scheduling PowerShell scripts using task scheduler SQL agent. October 22. ஓகே, இப்ப ஒரு சின்ன கதை உங்களுக்கு புரியுற மாதிரி பார்த்துருவோம். இல்லை நான் இதை எடுத்துட்டு கடைசியா கூட சொல்றேன். இப்ப நான் சொன்னதுதான், ஒரு வேலை செய்யறத அந்த வேலையை செய்ய வைக்கிறப்ப நம்ம மேனுவலா செய்யாம ஷெடியூல் பண்ணி விட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். அதான் டாஸ்க் ஷெடியூலிங் அப்படின்னாவே நேர நிர்ணயம். ஒரு வேலையை நீங்க ஷெடியூல் பண்ணி செய்யறது தான் ஷெடியூலிங் டாஸ்க். அதை
நம்மளோட விண்டோஸ் இருக்குல்ல ஓஎஸ், அதுல டாஸ்க் ஷெடியூலர்னு இருக்கும் விண்டோஸ் ஓஎஸ்ல. நம்மளோட எஸ்கியூஎல் சர்வர்ல எஸ்கியூஎல் ஏஜென்ட்னு இருக்கும். இந்த ரெண்டு மூலமா இந்த வேலையை நம்ம செய்வோம். இதை பவர்ஷெல் வழியா எப்படி ஒரு டாஸ்கை கிரியேட் பண்ணோம்னா, இந்த கமாண்டை கால் பண்ணி கிரியேட்னு சொல்லி என்ன பேர்ல டாஸ்க் பேர் வேணும், அது எதை கால் பண்ணி எந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணணும், என்னன்னைக்கெல்லாம் ஓடணும், எந்த டைம்ல ஓடணும், இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து பவர்ஷெல் ஸ்கிரிப்ட். இது அப்படியே ரன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சொல்லும், the scheduled task has successfully created அப்படின்னு வரும். அது இந்த கமாண்ட் நீங்க ரன் பண்ண பிறகு டாஸ்க் ஷெடியூலரை போய் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பேர்லயே இருக்கு பாருங்க, டெய்லி பேக்கப் இருக்கா, 2 AM இந்த இருக்கு பாருங்க, 2 AM டெய்லி, 2 AM எவ்ரிடேன்னு ஷெடியூல் இருக்கு பாருங்க. அப்ப ஒவ்வொரு நாள் நைட்டும் 2 மணிக்கு இது ரன் ஆகும். அடுத்து இதை நம்ம எப்படி பண்ண போறோம்? ஓகே, இப்போ எப்படி பவர்ஷெல் ஸ்கிரிப்ட்ல ஷெடியூல் பண்றோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு டைம் நீங்க ப்ரீ டிஃபைன்டு டைமோ இல்லை இன்டர்வல்ஸ்ல ரன் ஆகுற மாதிரி நீங்க ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம், ஷெடியூல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்பெல்லாம் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, திரும்ப திரும்ப செய்றீங்கல்ல ரிப்பீட்டடா, அந்த மாதிரி டாஸ்க்குக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கும். எப்படிப்பட்ட டாஸ்க்னா, பேக்கப் எடுக்கிறது, ஏதாவது ஒரு வேலை நடந்துருச்சான்னு மானிட்டர் பண்றது, இல்ல ரிப்போர்ட் எடுக்கிறது, இல்ல ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பண்றது, இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த ஷெடியூலிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நார்மலா நம்ம என்ன ஷெடியூலிங் டூல்ஸ் யூஸ் பண்ண போறோம்னா, விண்டோஸ் டாஸ்க் ஷெடியூலர் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஷெடியூலர் டூல்ஸும், எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு நம்மளோட எஸ்கியூஎல் சர்வர்ல எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட்னு ஒரு டூல் இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, தெரியுதா? இது நம்ம எஸ்கியூஎல் சர்வர்ல. விண்டோஸ்ல நீங்க என்ன பண்ணணும், விண்டோ ஆர், உங்களோட கீபோர்ட்ல விண்டோ படம் போட்டிருக்கு பாருங்க 4 ஸ்கொயரா, அதையும் ஆரையும் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும், ரன்னு வரும். அங்க போயிட்டு டாஸ்க் ஷெடியூல் அந்த 3 லெட்டரு .msc அப்படின்னு அடிச்சீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்படியும் ஓப்பன் பண்ணலாம், இந்த வந்துச்சு பாருங்க டாஸ்க் ஷெடியூலர். இப்படி ஓப்பன் பண்ணி என்னென்னலாம் ஏற்கனவே இருக்க டாஸ்கோ அதையும் பார்த்துக்கலாம், வேணும்னா நீங்க புதுசாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம் ரைட் கிளிக் பண்ணி. நெக்ஸ்ட் 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 இது மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொரு வழி, நீங்க இங்க போய் சர்ச் பண்ணலாம். சர்ச்ல போயிட்டு டாஸ்க் இந்த வந்துருச்சு பாருங்க, இதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஓப்பன் ஆயிடும். நான் வந்துருச்சு பாருங்க, சரிங்களா? இந்த மாதிரியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது இப்போ நான் சொன்னதுதான் இங்க அப்படியே எழுதியிருக்கோம். விண்டோஸ் ஆரை கிளிக் பண்ணி இந்த மாதிரி டைப் பண்ணலாம், என்டர் அடிச்சிங்கன்னா போயிடும். இல்ல சர்ச் டாஸ்க் ஷெடியூலர் இந்த ஸ்டார்ட் மெனு இப்படியும் போகலாம். உள்ள போயிட்டு கிரியேட் டாஸ்க் எப்போ இது பண்ணணும் ஒன்று ஒன்றா நீங்க இது பண்ணிக்கலாம். எப்போ ஷெடியூல் பண்ணணும், இது என்ன மாதிரி டாஸ்க், பவர் ஷெல் வழியா ரன் பண்ண போறீங்களா, என்ன அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா, கடைசியா சேவ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஷெடியூல் ஆயிரும். ஒருவேளை அப்படியே ரன் ஆகணும்னா நீங்க ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணீங்கன்னா ரன் ஆகும். இல்லை அப்படின்னா எப்போ ஷெடியூல் பண்ணீங்களோ அப்போ ரன் ஆகும். இது டாஸ்க் ஷெடியூலர் வழியா பண்ணலாமா? இப்போ டாஸ்க் ஷெடியூலர் ஓபன் பண்ணியாச்சு. நான் என்ன பண்ண போறேன், ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் பேசிக் டாஸ்க் கொடுத்துட்டேன். ஒரு பேர் கொடுக்கலாமா, மை ஃபர்ஸ்ட் பவர்ஷெல் டாஸ்க் த்ரோ டாஸ்க் ஷெடியூலர். ஓகேவா? இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்க, அதாவது புரியுற மாதிரி. ப்ளீஸ் டெஸ்ட் மை பவர்ஷெல் ஸ்கில்ஸ் இன் எஸ்கியூஎல் சர்வர்
ஏரியா ஏதோ புரியுற மாதிரி நான் என்ன பாக்குறீங்கன்னா இந்த டாஸ்க் எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ட்ரிகர். இந்த டாஸ்க் என்னன்னைக்கெல்லாம் ஓடணும் அப்படிங்கறத இங்கதான் நீங்க சொல்லணும். டெய்லி ஓடணுமா, வாரத்துல ஒரு நாள் ஓடணுமா, இல்ல மாசத்துல ஒரு நாளா, இல்ல ஒரு தடவை மட்டும் ஓடிட்டு நின்றுலாமா, இல்ல எப்பெல்லாம் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகுறப்ப, இல்ல எப்பெல்லாம் நீங்க இப்ப நான் யார் ஷெட்யூல் பண்றோம் நான் லாகின் பண்றப்ப, இல்ல எப்பெல்லாம் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கிறப்ப. இப்ப நான் டெய்லின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இன்னைய தேதி 22/10/2025. இப்போ டைம் 9 இந்த நாட்டுல. நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஒரு 54ன்னு கொடுக்குறேன். இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு இது ஓடுற மாதிரி. ஓகே, அப்ப வந்து நம்ம ரன் பண்ணாமே அதுவே ஓடிடும். ஓகேவா, 9:54க்குன்னா இப்போ 9:52, இன்னும் 2 நிமிஷத்துல அதே ஓடிடும். அந்த மாதிரி நான் ஷெட்யூல் பண்றேன். ஒரு ப்ரோக்ராம் எப்படி நான் பண்ண போறேன், ஒரு ப்ரோக்ராம ரன் பண்றது மூலமா. ஸ்டார்ட் ஏ ப்ரோக்ராம். இது வந்து பவர் ஷெல். நம்ம வந்து என்ன ப்ரோக்ராம் ரன் பண்ண போறோம், பவர் ஷெல். ஓகே, இது தெரிஞ்சுக்கிங்க எங்க இருக்கும் அப்படின்னு. அந்த பவர் ஷெல்லு சில விண்டோஸ்ல, சிஸ்டம் 32ல விண்டோஸ் பவர் ஷெல்ல வெர்ஷன் 1.0ல கிடக்குது பாருங்க. ஏதாவது இது நீங்க செஞ்சு பாக்குறப்ப ஏதாவது டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க மெசேஜ் வாட்ஸ்அப்ல, நான் ஹெல்ப் பண்றேன். இங்க போய் பவர் ஷெல்ல நீங்க சூஸ் பண்ணிடணும். ஓபன் கொடுக்கவா, ஓபன் கொடுத்துட்டேன். இப்ப அம்மா எந்த ஸ்கிரிப்ட் வழியா அம்மாவோட வேலையை பண்ண போறோங்கிறத சொல்ல போறேன். அதுக்கு முன்னால நம்ம என்ன வேலை பண்ண போறோங்கிறத நம்ம முடிவு பண்ணணும்ல. அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கிறேன், தெரியுதா. இது ஒரு பவர் ஷெல் ஸ்கிரிப்ட். $SQL இன்ஸ்டன்ஸ் எந்த சர்வர்ல, எந்த ஃபோல்டர்ல, எந்த டிபியை நான் பேக்கப் எடுக்க போறேன், டைம் ஸ்டாம்ப் எந்த டைம்ல, எந்த பேக்கப் ஃபைல் நேம் எப்படி வரணும். இதுதான் ஆக்சுவலா பேக்கப் எடுக்கிற பவர் ஷெல் ஸ்கிரிப்ட். பேக்கப் SQL டேட்டாபேஸ் எந்த சர்வர் இன்ஸ்டன்ஸ்ல என்ன டிபி, இந்த பேக்கப் ஃபைல் என்ன இருக்கோ அங்க ஓடிடும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மாதிரி. நீங்க என்ன இந்த டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறீங்களோ அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இது அம்மா எங்க சேவ் பண்றேன், சில டெம்ப்ல. ஓகேவா, இருக்கு வந்து. ஓகே, அங்கே மை பேக்கப் ஸ்கிரிப்ட் _PS அப்படின்னு கொடுத்தாங்க. நான் சேவ் பண்றப்ப ஆல் ஃபைல்ஸ் கொடுக்கணும். .ps1 சில டெம்ப்ல. ஓகேவா, இந்த இருக்கு பாருங்க. ஏன் .ps1 கொடுக்கணும்னா அப்பதான் பவர் ஷெல் ஃபார்மட்ல சேவ் ஆகும். அதுக்கு முன்னால நான் கொடுக்காம சேவ் பண்ணது பாருங்க, ஒரு நோட் பேட் ஃபார்மட்ல சேவ் ஆயிருக்கு, தெரியுதா. நம்ம .ps1 கொடுக்கணும், அப்பதான் இந்த பவர் ஷெல் டைப்ல சேவ் ஆகும் அந்த ஃபைல். இப்ப நான் ஃபைல் ரெடி பண்ணிட்டேன். இந்த ஃபைல் என்ன அப்படின்னு சொல்லணும்ல. ஃபைல் அது எப்படி பவர் ஷெல்ல சொல்லுவோம்னா -ஃபைல் டபுள் கோட்ஸ் உள்ள அந்த பாத் அப்படியே கொடுக்கணும். C:temp / அந்த ஃபைல் நேம் என்ன, மை பேக்கப் ஸ்கிரிப்ட் .ps. இது என்ன சொல்றது, என்ன பேர்ல கிரியேட் பண்றீங்க, என்ன டிஸ்கிரிப்ஷனு, எப்பெல்லாம் ட்ரிகர் ஆகும். டெய்லி 9:54. ஐயோ 9:55 ஆயிடுச்சு, நம்ம இன்னும் முடிக்கல. அப்ப நான் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்றோம்னா நாளைக்கு 9:54 தான் ரன் ஆகும். இப்போ வேணா அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிடலாம், இல்லை மேனுவலா ரன் பண்ணலாம். எந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண போது, பவர் ஷெல்லுங்கிற ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி இந்த ஃபைல்ல என்ன இருக்குதோ அது செய்ய போகுது. ஓகேவா, நான் ஃபினிஷ் பண்ணவா. நான் ஃபினிஷ்னு கொடுத்தா என்ன ஆயிருமா, இங்க ஒரு டாஸ்க் வந்துருமா. இப்ப போய் பாருங்க இந்த பேர்ல இருக்கான்னு இல்ல. நான் இது செஞ்ச உடனே ஃபினிஷ்னு கொடுத்த உடனே இங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, தெரியுதா. மை ஃபர்ஸ்ட் பவர் ஷெல் டாஸ்க் த்ரூ டாஸ்க் ஐடியில 9:54 ஓடு அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த ஸ்கிரிப்ட்ல நம்ம என்ன எழுதியிருக்கோம்,
சில டெம்பிள் எடுக்கிற மாதிரி. சில டெம்பிள் ஏற்கனவே 2 பேக்கப் ஃபைல் இருக்கு, அதனால குழப்பம் வரக்கூடாதுன்னு டெலீட் பண்ணிடுறேன். நல்லா பாருங்க, டிபி நேமு, டேட்டு, டைமோட இருக்கு பாருங்க, தெரியுதா? அந்த டிபி நேமு, டேட்டு, டைம் இந்த இதுல வருது பாருங்க, டேட்டு டைம், இதுதான் அங்க அந்த ஃபைல் அப்படி வர்றது, தெரியுதா? உங்களோட டிபி நேம் இங்க வந்துருது, உங்களோட பேக்கப் ஃபோல்டர் எது, இந்த பாராமீட்டர் பாஸ் ஆகுது டாலர் பேக்கப் ஃபோல்டர்ல. இந்த இருக்குல்ல சி கோலன் டெம்ப்ல டிபி நேம்ங்கிறது என்ன, அது இங்க பாஸ் ஆயிரும். பிளஸ் அண்டர் ஸ்கோர் டேட், இயரு, மந்த், டேட்டு, அண்டர் ஸ்கோர், ஹவர், மினிட்ஸ், செகண்ட்ஸ், இது ஃபுல்லா பாஸ் ஆகும். எங்க இங்க டாட் பிஏகே இந்த இருக்கு, தெரியுதா? இந்த 2 லைனு தான் இந்த ஃபைல் நேம் வர்றதுக்கு காரணம். இது அப்படியே பேக்கப் ஃபைல் இங்க வந்து கால் ஆகுது பாருங்க அந்த பாராமீட்டர். இப்போ நான் இதை டெலீட் பண்றேன், உங்களுக்கு புரியறதுக்காக டெலீட் பண்ணி விட்டுறேன். இப்போ நான் ரன் பண்ண போறேன், செய்யலாமா? ஷெட்யூல் வழியாவும் ரன் பண்ணலாம், நான் மேனுவலா ரன் பண்றேன். ரைட் கிளிக் ரன் பண்றது எப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி ரன். இந்த எடுத்துருக்கு பாருங்க, தெரியுதா? 9:58. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போமா? இன்னும் ரன்னிங் இருக்கு. முடிஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு பாருங்க, தெரியுதா? நான் ரன்னிங் இருந்தது, இப்போ ரெடின்னு இருக்கு பாருங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ பேக்கப் எடுத்துருச்சா? இந்த எடுத்துருக்கு பாருங்க. எப்படி நான் இந்த டைம்ல இப்பதான் 9:58 எடுத்துருக்கு பாருங்க, தெரியுதா? 22/10/2025 9:58 PM எடுத்திருக்குதா? இப்படிதான் ஒரு வேலையை பவர்ஷெல் மூலமா டாஸ்க் ஷெட்யூலர்ல பண்ணுவோம். இப்ப நம்ம என்ன பண்ணோம், டாஸ்க் ஷெட்யூலர்ல ஒரு டாஸ்க், பேசிக் டாஸ்க் கிரியேட் பண்ணேன். அந்த டாஸ்க் என்ன பண்ற மாதிரி பண்ணேன், ஒவ்வொரு நாளும் 9:54க்கு ரன் பண்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணேன். என்ன வேலை செய்ய போறேன், பவர்ஷெல் மூலமா ஒரு பேக்கப் ஸ்கிரிப்ட் ஃபைலை ரன் பண்றேன். பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் ஃபைல அது என்ன பண்ணும், ஒரு டிவியை பேக்கப் எடுக்குது. இந்த டிபியை பேக்கப் எடுக்கிறதுங்கிறது ஒரு டாஸ்க். இதே மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வெவ்வேறு ரெக்குயர்மெண்ட்டுக்கு வெவ்வேறு மாதிரி வரும். அந்த பேக்கப் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு சில ரெக்குயர்மெண்ட் வந்து இந்த டிபியை வந்து ஆஃப்லைன்ல எடு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இந்த கொரி அங்க வரும். பேக்கப் எடுக்கிறதுக்கு பதிலாக இது அங்க வரும், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒவ்வொரு ரெக்குயர்மெண்டா, இல்ல இந்த டிபி வந்து முடிஞ்சிருச்சு, இனிமே எனக்கு தேவையே இல்லை, டிராப் பண்ணுங்க. டிராப் பண்றதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். டிராப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் வரும். இந்த ஸ்கிரிப்ட் அங்க வந்துடும். இந்த இருக்கு பாருங்க, டிராப் டேட்டாபேஸ் இது மாதிரி வெவ்வேறு ரெக்குயர்மெண்ட்டை ஒரு பவர்ஷெல் ஸ்கிரிப்டா உருவாக்கி ஒரு பாத்துல அதை பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த பாத்தை நம்ம மேப் பண்ணி பவர்ஷெல் வழியா டாஸ்க் ஷெட்யூலருங்கிற ஒரு விண்டோஸோட, உங்களோட லேப்டாப் விண்டோஸ், அந்த விண்டோஸ்ல இருக்கிற டாஸ்க் ஷெட்யூலருங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணி நான் என்னோட வேலையை ஷெட்யூல் பண்ணி எந்த நேரத்துல ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் பண்ணி நான் பண்றேன் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தானே இது. இல்லை அப்படின்னா நைட்டு 12 மணி 1 மணி விடிய காலம் 3 மணிக்கு செய்யணும் அப்படின்ன ஒரு வேலை, அது இது மாதிரி நான் ஷெட்யூல்ல போட்டுட்டு நான் தூங்கிடலாம். இது வந்து ரொம்ப அட்வான்டேஜ் தானே. அப்புறம் வார வாரம் ஒரு வேலை செய்யணும், இல்ல மாசத்துக்கு ஒரு வேலை செய்யணும், இந்த மாதிரி வேலைகளையும் நீங்க ஷெட்யூல் பண்ணிடலாம். அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டு இருக்கும். நீங்க அடுத்த நாள் வர்றப்ப ஜஸ்ட் வெரிஃபை மட்டும் பண்ணலாம். அந்த வெரிஃபை பண்றதையுமே உங்களுக்கு மெயில் வர்ற மாதிரி செட் பண்ணிடலாம், ரிப்போர்ட்டிங். இப்ப எப்படி ஒரு பவர்ஷெல் மூலமா எப்படி ஒரு டாஸ்கை கிரியேட் பண்ணி எப்படி பேக்கப் எடுத்தோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுல. நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ல என்ன பண்ணோம், இதெல்லாம் நான் ஷேர் பண்றேன்.
ஒரு என்ன சர்வர்ல அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன், எந்த பாத்துங்கிறதுக்கு ஒரு பேக்கப் ஹோல்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன், எந்த டிபிங்கிறதுக்கு ஒரு டிபி நேம் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ இந்த மூணையும் இங்க கால் பண்ண போறேன். இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு டைம் ஸ்டாம்ப் கிரியேட் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி கெட் டேட் வாங்குறேன். இப்போ என்ன கெட் டேட் அதை ஸ்ட்ரிங்கா மாத்தி இங்க உள்ள அனுப்புறேன். இந்த மாதிரி எப்படி அனுப்புறேன்னா, வருஷம் என்ன 2025, ஃபர்ஸ்ட் 2025 ஒய்னு வந்தா, எம்னா இந்த மாசம் 10, டிடி அப்படின்னா இன்னைக்கு என்ன தேதி 22, அண்டர்ஸ்கோர் இப்ப என்ன டைம் ஹவர் 9 மணியா 09 வரும், இல்ல ரயில்வே டைம் அப்படின்னா அந்த இது வரும் +12 21, மினிட் என்ன, செகண்ட்ஸ் என்ன, இந்த இது அப்படியே வாங்கி எங்க ஸ்டோர் பண்ணிக்கணும்னா டாலர் ஸ்டாம்ப்ல ஸ்டோர் பண்ணிக்கும். இது அப்படியே கொண்டாந்து இங்க கொடுத்துரும். உங்களுக்கு பேக்கப் ஃபைல் விழுவுறப்ப பேக்கப் ஃபைல் என்ன பண்ணோம்னா இந்த ஃபோல்டர் எடுத்தாந்து இங்க அசைன் பண்ணிருதா, இந்த வேரியபிள்ல வாங்கியாந்து. இப்ப புரியுதா? டிபி நேம் வேரியபிள்ல என்ன இருக்குதோ அதை தூக்கியாந்து இங்க மாட்டி விட்டுரும் பாருங்க. இப்ப இங்க எப்படி இருக்கும்னா C:temp /MSDBன்னு இருக்கும். ஏன்னா இது இங்க வந்து உட்காந்துக்கும், இது இங்க வந்து உட்காந்துக்கும். அண்டர்ஸ்கோர் இங்க என்னெல்லாம் இருக்கோ வேல்யூவோ அது அப்படியே இங்க அசைன் பண்ணிருக்கோம்னா இந்த வேரியபிள்ல இதோட வேல்யூவோ இங்க வந்து உட்காந்துக்கும். உங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க, ஃபைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி வந்திருக்கு பாருங்க. ஒய் டிபி நேம் அண்டர்ஸ்கோர் ஒய் எம்எம்எம் டிடி அண்டர்ஸ்கோர் ஹச் ரயில்வே டைம் எம்எம் 58 நிமிஷம் செகண்ட்ஸ் 03.BAK. புரியுதா? பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் அப்படியே பாருங்க, இதை ஒப்பிட்டு பாருங்க. பேக்கப் எஸ்கல் டேட்டாபேஸ்ங்கிற ஒரு பவர்ஷெல் கமாண்ட் யூஸ் பண்ணி எந்த சர்வர்ல எந்த டேட்டாபேஸ எந்த பாத்துல எடுக்கணும். இப்ப எம்எஸ்டிபிக்கு எடுத்தோம். இப்ப எனக்கு டக்குன்னு ஒரு ரெக்யர்மெண்ட் மேனேஜர் சொல்றாரு, எப்பா இந்த அட்வென்ச்சர் ஒர்க்ஸுக்கு எனக்கு பேக்கப் எடுக்கணும், கொஞ்சம் பெருசு நினைக்கிறேன், 38 MB, 208 MB தான் சைஸ் இருக்கு. இப்போ இந்த டிபி எடுக்கணும் அப்படின்னா இது அப்படியே மாத்தி விட்டுருங்க, ஸ்கிரிப்டை மாத்த வேண்டியதான். இந்த எம்எஸ்டிபிக்கு பதிலா இதை கொடுத்துட வேண்டியதான், அவ்வளவுதான். இப்ப நான் சேவ் பண்ணிட்டேன், இப்ப ரன் பண்றேன். 10 நிமிஷத்துல முடிய போது திருப்பி ரீஜாயின் பண்ணிக்கங்க இதே லிங்கை யூஸ் பண்ணி. இப்ப நான் இதை ரன் பண்றேன், ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த ரன் ஆகுற தெரியுது பாருங்க, பேக்கப் கம்ப்ளீட் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்க. சேவ் ஆகலையா? டிபி நேமே மாத்திட்டேன், பழசே வருது. இப்ப ரன் பண்றேன். சரி, நான் சேவ் பண்ணது சேவ் ஆகல. ஓ, வேற இன்னொரு இடத்துல போய் சேவ் பண்ணணும்ல, அங்க போய் சேவ் ஆகும். C:temp போய் சேவ் பண்றேன் நான் மாடிஃபை பண்ணதை. .ps1 அப்படிங்கிறது தான் பவர்ஷெல் ஸ்கிரிப்டை சேவ் பண்ற ஃபார்மெட். என்ன இருக்கு, எஸ் கொடுத்துட்டேன். இப்ப ரன் பண்றேன். இப்ப எப்படி தெரியுதுன்னா, இப்ப டைம் ஆயிடுச்சு பாருங்க, 10:05. முன்ன 9:45 நம்ம காமிச்சிச்சு, இப்போ உள்ள டைம் காமிக்குது பாருங்க. இப்ப கரெக்டா மாடிஃபை பண்ணிட்டோம். இந்த ஃபைல தான் நம்ம ரெஃபர் பண்ணிருக்கோம் டாஸ்க் ஷெடியூலர்ல. இப்ப ரன் பண்ணோம்னா இங்க வரும் பாருங்க, கண்டுபிடிச்சிடலாம். ரைட் கிளிக் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஓடல, இங்க ரன்னிங் காமிக்கிட்டு இப்ப ரெடின்னு தான் இருக்கு பாருங்க. தெரியுதா? ரெடின்னு தான் இருக்கு. இப்ப ரைட் கிளிக் பண்ணி ரன் பார்க்கணுமா, வந்துட்டு இருக்கு பாருங்க. தெரியுதா? இப்ப வேற டிபிக்கு எடுக்கிறோம் பேக்கப். தெரியுதா? இது மாதிரி உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்டோ அதை நீங்க பண்ணலாம். என்ன ரெக்யர்மெண்டா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பவர்ஷெல் ஸ்கிரிப்டை எழுதி இந்த மாதிரி டாஸ்க் ஷெடியூலர்ல நீங்க ஷெடியூல் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுற மாதிரி ஷெடியூல்டு டைம்ல நீங்க எப்போ ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமை கொடுத்துட்டீங்கன்னா அந்த டைம்ல அது ரன் ஆகும். நீங்க ஒரு கவலையே படாம இருக்கலாம். இது அப்ப எவ்வளவு ஒரு ஹெல்ப் பண்ணது பாருங்க. இப்ப நான் செஞ்சது ஃபுல்லா இங்க இருக்கும், கோ த்ரூ பண்ணிக்கிங்க. இப்போ அவன் ஏதாவது இது கரெக்டா ரன் ஆயிருக்குதா அப்படின்னு பாக்குறது இது.
இதை போய் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஷெட்யூல் வழியா ரன் ஆகிறதுனால இது வரலையா? இது என்ன அப்படின்னு பாக்குறேன். இது டிசேபிள்னு வருது. வழக்கமா இங்க என்ன வரும்னா எப்பப்பெல்லாம் ரன் ஆச்சு அப்படின்னு சொல்லும். இது ஏன் நமக்கு டிசேபிள்னு வருதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்க விண்டோஸ் அட்மின் இருக்காங்கல்ல, விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவங்க கிட்ட சொல்லி இது ஏதாவது பக்கா இருக்கும், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி சரி பண்ணலாம். இது நான் என்ன அப்படின்னு பாக்குறேன். இது யூஸ்வலா இங்க டிசேபிள்னு வராது. நம்ம ரன் பண்ண அனைத்து ஹிஸ்டரி இங்க இருக்கும். என்ன டேட்டு, என்ன டைமு, என்ன டாஸ்க் ஒண்ணுச்சு, என்ன ரிசல்ட், எல்லாமே இங்க இருக்கும். லாகின் ஆகுறாங்களோ ஆகலையோ இது ரன் ஆகணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டேன். டிஃபால்ட்டா இது இருக்கும், இதை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ட்ரிகர் எப்ப ட்ரிகர் ஆகணும்? 10/8 இருக்கு, 10/15 வச்சுக்கலாமா? ஓகே, 10/15. என்ன நடக்கணும்? பவர் ஷெல் வழியா போய் அந்த பவர் ஷெல்லுங்கிறத நான் அந்த ஃபைலை நான் சூஸ் பண்ணணும். அது ஒரு இஎக்ஸி ஃபைல். என்ன ஆர்குமெண்ட்ஸ் நான் கொடுக்கணும்? ஹைஃபன் ஃபைலு ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ்க்குள்ள எங்க நீங்க ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பார்த்து ஃபைல் நேமோட கொடுக்கணும். நம்ம எங்க இங்க வச்சிருக்கோம், சில டெம்ப்ல மை பேக்கப் ஸ்கிரிப்ட் .ps1 கொடுத்துட்டேனா? ஓகே கொடுத்துட்டு செட்டிங்ஸ். இது என்னோட பாஸ்வேர்டு கேட்குது, லேப்டாப் பாஸ்வேர்டு. கரெக்டாக தான் பாஸ்வேர்டு அடிக்கிறேன், ஏன் தப்புன்னு தெரியல. நான் என்ன பண்றேன், ஒரு யூசர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு மட்டும் பார்ப்போம். பாஸ்வேர்டு மறந்துட்டேன். இந்த யூசர் இஸ் லாக்டின் கொடுத்துட்டீங்கன்னா அது கேட்கல பாரு. ஆக்சுவலா கம்பெனில அப்படி பண்ண மாட்டோம், இதுதான் கொடுத்து சூஸ் பண்ணி போவோம். இது கம்பெனில என்ன பண்ணுவாங்க, அவங்களே யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. இந்த ஐடி பாஸ்வேர்டு சிஸ்டம் அட்மின் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, அதோட அக்கௌண்ட் நேம் பாஸ்வேர்டை மட்டும் கொடுப்பாங்க. அதை தான் நம்ம யூஸ் பண்ணி இதெல்லாம் ஷெட்யூல் பண்ணுவோம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க. நம்ம இப்போ ரன் ஒன்லி வென் யூசர் இஸ் லாக்டான்னு சூஸ் பண்ணோம்னா நம்ம என்னால் போக முடியுது. இது வந்து இந்த பாஸ்வேர்டு எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால போக முடியல. இப்போ இந்த ரன் ஒன்லி யூசர் அப்படின்னு சொல்றப்ப அது போகுது பாருங்க, யூசர் இஸ் லாக்டான்ங்கிறது. நான் ரன் பண்றேன்.
ஏதோ அக்சஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். 10/6 10/6 இது ஏதோ அக்சஸ் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ரன்னே ஆக மாட்டேது. ரன் வித் ஹையஸ்ட் ரிலீஸ் ஓடுதா? இல்ல அப்பயும் ஓடல. பண்றேன். டாஸ்க் ஷெட்யூலர்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்ல ஓபன் பண்ணி பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு கம்பெனில வருது அப்படின்னா நீங்க வந்து சிஸ்டம் அட்மின்ட்ட கேட்டு பர்மிஷன் கேட்டீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. இது என்னோட பர்சனல் லேப்டாப் தான். அது அட்மின்ல கொடுத்தாலும் ஓட மாட்டேங்குது. ஆமா, இதுக்கு முன்னால நம்ம செஞ்சு பார்த்தது வந்து பேசிக் டாஸ்க். ரெண்டுமே ஒன்று தான். நம்மளால பேசிக் டாஸ்க் பண்ண முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் முன்னால நம்ம கிரியேட் பண்ணோம்ல. இதை நான் பேசிக் டாஸ்க் வழியா தான் கிரியேட் பண்ணேன். இங்க இந்த இருக்கு பாருங்க. மை ஃபர்ஸ்ட் பவர்ஷெல் டாஸ்க் எடுக்கல. பேசிக் டாஸ்க் என்னால ரன் பண்ண முடியுது. இந்த டாஸ்க் ரெண்டும் ஒன்று தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில இதெல்லாம் இருக்கும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா. இது ஏன் ஒர்க் ஆக மாட்டேது? இப்போ அக்சஸ் இஷ்யூ, பாஸ்வேர்டு நார்மல்ல. இது என்ன அப்படின்னு பாக்குறேன்.